அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்திய ராணுவத்தின் புதிய படைப்பிரிவு ருத்ரா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் உபேந்திர திவேதி அவர்கள் வந்து அ ஒரு 2 புதிய படைப்பிரிவுகள உருவாக்கப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். என்னென்ன படைப்பிரிவுகள் அப்படின்னா, ருத்ரா மற்றும் பைரவா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 படைப்பிரிவுகள். இந்த ருத்ரா அப்படிங்கிற படைப்பிரிவுக்கு கீழ என்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள், ஆயுதங்கள், பீரங்கிகள், ஆளில்லா விமானங்கள், சிறப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காரு. அதாவது பொதுவா ராணுவத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் பெட்டாலியன் தனியா இருப்பாங்க. டேங்க்குகள், பீரங்கிகள் தனியா இருக்கும். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானங்கள் இது எல்லாமே தனித்தனி படைப்பிரிவுகளாக தான் இருக்கும். அது எல்லாமே ஒரே இன்டகிரேட்டடா ஒரே படைப்பிரிவா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு ருத்ரா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சரியா? ஸோ ருத்ரா அப்படிங்கிற படைப்பிரிவு வந்து ஒரு இன்டகிரேட்டட் அ பெட்டாலியன் ஃபோர்ஸா இருக்க போகுது நமக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு படைப்பிரிவு பைரவா அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. இந்த பைரவா அப்படிங்கிற இந்த சிறப்பு படை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லைப் ஓரங்கள்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிரா அதிர்ச்சிகரமான தாக்குதல்கள நடத்துவதற்காக இந்த பைரவா அப்படிங்கிற சிறப்பு அதிரடி படைப்பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட இருக்கு. சரிங்களா? அதாவது இந்திய அரசாங்கம் பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஓகேவா? அ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத எங்க நிகழ்த்துவாங்க அப்படின்னா, அ இந்தியாவோட எல்லைகள்ல இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள், அதாவது தீவிரவாத முகாம்கள்ல வந்து இந்த தாக்குதல்கள வந்து நடத்துவாங்க. ஸோ அதுக்காகவே பிரத்யேகமா வந்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக பைரவா அப்படிங்கிற படைப்பிரிவு இருக்கப் போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பீரங்கி படைப்பிரிவுல சக்திபான் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவு வந்து ஏற்படுத்த இருக்காங்க. இந்த சக்திபான் அப்படிங்கிற படைப்பிரிவு எதுக்காக அப்படின்னா, பீரங்கிகள் வந்து அ இந்த மிசைல்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரோன்கள் மூலியமா வந்து பீரங்கிகள வந்து தாக்கி அழிச்சிருவாங்க. சரியா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள தடுப்பதற்காக இந்த சக்திபான் அப்படிங்கிற தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படைப்பிரிவு வந்து உருவாக்க இருக்காங்க. ஸோ புதிய அமைப்புகள ராணுவத்துல உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலடி குடுக்கக்கூடிய வகையிலும், அ மாறி வரக்கூடிய இந்த போர் சூழல சமாளிக்கக்கூடிய அளவிலும் இந்த ஒரு படைப்பிரிவுகள இந்தியா உருவாக்க இருக்காங்க அப்படிங்கிறத தான் அவரு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? உபேந்திர திவேதி. ஸோ அததான் இன்னைக்கு நம்ம செய்தியில பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.